Hi, hello friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் வெரைட்டி ரைஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன சாதம்னா கேரட் சாதம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கடலை நெய்யில் தான் செய்கிறேன். நெய் வந்து லாஸ்ட்டாக சாதம் கிண்டி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கலான்ட்டு. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சி வர்ற டைமில் நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்தம்பருப்பை வந்து போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்புனா முழு உளுந்து நான் போட்டிருக்கேன். தாளிப்புக்கும் பருப்பு உண்டு, உளுந்தம்பருப்பு. அந்த தாளிப்பு பருப்பு இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் வந்து முழு உளுந்து தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து நிலக்கடலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். நிலக்கடலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் நிலக்கடலையும் போட்டிருக்கேன். க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சமைச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், அதனால் நிலக்கடலையும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 வரமிளகாவையும் ஆஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கேரட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் காரமும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பல்லாரி வெட்டி வச்சுருந்தேன் நீட்ட வாக்கில். அந்த பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். நிலக்கடலை வந்து நல்லா மொறுமொறுன்னு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வேகாமல் இருந்தால் ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதே நல்லா பொரிஞ்சு வந்துட்டுன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுன்னு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நமக்கு வெந்து வந்த டைமில் நான் வந்து கேரட் வந்து திருவி வச்சுருக்கேன். அந்த கேரட்டையும் வந்து நம்ம வந்து அதில் வந்து தூவிக்கலாம். கேரட் வந்து திருவியே போடுங்க. அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம பீஸாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுறது வந்து நமக்கு சாதம் இது பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் திருவியே போடுங்க, சூப்பராக இருக்கும். ஏற்கனவே கேரட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும், நம்ம காரமும் ஆட் பண்ணியிருக்கோம். இனிப்பும் காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ் ஒரு இதுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். நல்லா சாப்பிட்டு வருவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சமே வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த டைமில் நம்ம கேரட்டெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் வந்து ரொம்ப வதங்கணும்னு நமக்கு வேண்டாம். கொஞ்சம் முக்கால்வாசி பதம் இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேரட் நல்லா வதங்கி வர்ற டைமில் நம்ம வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அது நல்லா கிளறி வரணும். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. தீயை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து வெந்து வரும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிட்டுனா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி கருத்த மாதிரி பிடிச்சிட்டுனா கருப்பான மணிக்கு ஆயிரும். அதுக்கப்புறம் அது சாதம் வந்து கிண்டுனாலுமே நல்லா இருக்காது. அதனால் நம்ம சிம்மில் வச்சு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படியேயும் விட்றாதீங்க. அடிக்கடிக்க நம்ம இடைக்க அதை அப்படியே கிளறி விடணும். நல்ல இது கேரட் இது வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதில் வந்து நான் கொஞ்சோல மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வத்தல் பொடியும், காரத்துக்காண்டி கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு கொஞ்சம் 1/4 ஸ்பூனோட கம்மியாக தான், கொஞ்சோல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சாதம் வந்து உதிரியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரியாக அழகாக இருக்கும். கிளறி எடுத்ததுக்கப்புறமும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழஞ்சிராமல் சாதம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் நல்லா உதிரியாக நல்லா கிளறி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குதுல்ல. நம்ம இந்த மாதிரி உதிரியாக செஞ்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் இது நல்லா இது பண்ணதுக்கப்புறமா கிளறி விட்டதுக்கப்புறமா உப்புட்டு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கணும். லாஸ்ட்டாக நான் ஃபைனல் டச்சிங்க அதில் வந்து மேலே வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து தம் போட்ட மாதிரி மூடி வச்சிட்டோன்னா அந்த நெய்யோட எசன்ஸ் எல்லாமே கீழே வர நமக்கு வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கேன்னு. கேரட் சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இது போல் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.